Swayam Prabha. Digital India. Educated India. ஸோ இந்த பாடத்தில் க்யூயிங் தியரி அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். இன்றைய பாடத்தில் க்யூ அப்படின்னா வரிசையாக லைனில் நிற்கிறது பேர் க்யூ. இப்போ நம்ம வந்து ஒரு டாக்டரை பார்க்க போகிறோம், அப்பாயின்மெண்ட்லாம் இல்லை, நம்ம நேராக அப்படி போனோம்னாக்கா வரிசையாக சில சமயம் 2 பேர் இருக்காங்க, சில சமயம் 3 பேர் வெயிட் பண்ணுறாங்க. நமக்கு லக் இருந்ததுன்னா யாருமே இல்லை, ஆனால் ஒரு லைன் இருக்குது, இந்த வரிசை இருக்குது. அந்த வரிசையில் நம்ம நின்று நம்மளுடைய டேர்ன் வரும்பொழுது நம்ம அந்த மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெற்று நம்ம திரும்பி வரோம். இது வந்து ஒரு க்யூ அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். தமிழில் சொல்லணும்னா வரிசை கோட்பாடு, சாரை கோட்பாடு, அந்த மாதிரி சொல்லலாம். சாரையாக வராங்க லைனில். ஸோ க்யூயிங் தியரி அப்படிங்கிறது நம்ம ஒரு சர்வீஸ் அப்படிங்கிறதுக்கோசரம் போகிறோம். சர்வீஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னாக்க, நம்ம ஒருத்தர் இப்போ டாக்டரை வந்து சர்வ் பண்ணுறார் அப்படின்னு அர்த்தம், அது சர்வீஸ். சாதாரணமாக புஸ்தகங்களில் வந்து நீங்கள் க்யூயிங் தியரி பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் மருத்துவரை பார்க்கறது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். இல்லை ஹேர் ட்ரெஸ்ஸர், முடி திருத்துபவர், அவரை பார்க்குறது, போய் நம்ம முடி திருத்தி கொண்டு வருவது ஒரு உதாரணமாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லலாம். இப்போ இன்னொரு உதாரணம் கொடுக்க போகிறேன். அப்புறமா நான் வந்து அந்த உதாரணத்தை ஏன் எடுத்துக்கொள்ள மாட்டோங்கிறதையும் பிற்பாடு சொல்கிறேன். இப்போ நம்ம அடிக்கடி நம்ம போகிறது வந்து ஏடிஎம். ஒரு ஏடிஎம்மில் போய் பைசா எடுக்க போகிறோம், அங்கே ஒரு லைன் நிற்கிறது. நம்ம ஒரு காருக்கோ இல்லை மோட்டார் சைக்கிளுக்கோ ஸ்கூட்டருக்கோ பெட்ரோல் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரோல் பங்க்குக்கு போனால் அங்கே ஒரு க்யூ இருக்குது, ஒரு லைன் இருக்குது. முன்காலத்தில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ரயில்வே டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுக்கு போய் அங்கே நின்னா லைன் இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ அதை நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிடுறோம். ஸோ ஆன்லைனில் நம்ம பண்ணக்கூடிய இதுக்கெல்லாம் வந்து இப்போ க்யூயிங் தியரி அப்ளை பண்ணுறதில்ல. அங்கேயும் லைன் இருக்குது, ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்டுறது, அதனால் அதை பண்ணுறதில்ல. இப்போ சாதாரணமாக நம்ம அந்த ஒரு மருத்துவர் இல்லை ஒரு முடி திருத்துபவர், மருத்துவரே எடுத்துக்கலாம். உதாரணமாக டாக்டர் அப்படின்னு எடுத்துக்கொண்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். கொஞ்சம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா சொல்கிறேன் ஏன் இந்த ஏடிஎம், பெட்ரோல் பங்க் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்கிறத நான் பிற்பாடு சொல்கிறேன். பட் சாதாரணமாக ஒரு மருத்துவர் அப்படின்னு எடுத்துன்னு போகிறோம். ஸோ ஒரு மருத்துவரை பார்க்க போகிறோம். இப்போ மருத்துவரை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னாக்கா 2 விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம அங்கே போகிறோம், அங்கே லைனே இல்லை அப்படின்னா நேராக மருத்துவர்கிட்ட போயிடுறோம். அவர் எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்கிறாரோ நமக்காக அந்த டைம் மருத்துவரோடு இருந்துட்டு நம்ம வெளியில் வரோம். இப்போ ஒரு லைன் அங்கே இருந்ததுனாக்கா அந்த லைனுக்கு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்மளுடைய முறை டேர்ன் வரும்பொழுது நம்ம போய் பார்த்துட்டு வரோம். ஆக 2 விஷயங்கள் இருக்குது. வெயிட்டிங் இந்த லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது, கெட்டிங் சர்வ்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. கெட்டிங் சர்வ்டுனாக்கா ஆலோசனை, அந்த நேரம் ஆலோசனை நேரம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து முக்கியமாக பார்த்தோன்னாக்க நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நான் அப்படி மெதுவாக எடுத்துன்னு வரேன். இப்போ எடுத்தோடனே நம்ம ஆரம்பத்துக்கு ஒரே ஒரு சர்வர், ஒரு மருத்துவர் தான் இருக்கார் அப்படின்னு இங்கே வச்சுப்போம். ஒரு மருத்துவர் இங்கே இருக்கார். இந்த மருத்துவர ஆலோசனைக்கு பேஷண்ட்ஸ் மக்கள் வராங்க. அவங்க வரும்போது அவங்க லாம்டா பர் ஹவர் அப்படிங்கிற ரேட்டில் 4 per hour, 5 per hour, 6 per hour அந்த மாதிரி வராங்க. அந்த ரேட்டில் வராங்க. இப்போ வந்து 4 per hour கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னா இப்போ ஒரு ஹவருக்கு 4 பேர் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த 4 பேரும் கரெக்டாக 15 நிமிஷத்தில் ஒருத்தர் வராருன்னு அர்த்தம் கிடையாது. சில சமயங்களில் ஒருத்தர் வந்து 2வது நிமிஷத்துலேயே இன்னொருத்தர் வரலாம். சில சமயத்தில் வந்து ஒருத்தர் வந்திருப்பார், அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் கழித்து அடுத்தவர் வரலாம். அந்த மாதிரியும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 4 per hour அப்படின்னு சொன்ன உடனே நம்ம 4 பேரும் கரெக்டாக டான்னு 15 நிமிஷத்தில் ஒருத்தர் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரேண்டமாக வருவாங்க. அதே மாதிரி இந்த டாக்டர் வந்து ஆலோசனை பண்ணுவார். ஸோ அவரால் ஒரு இதுக்கு நம்ம மியூ பர் ஹவர், இவ்வளவு மனிதர்களை அவர் ஆலோசனை செய்கிறார். ஒரு தோராயமாக ஒரு ஹவருக்கு 5 பேர் ஆலோசனை பண்ணுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போவும் நமக்கு அதே தான். 5ன்னு உடனே கரெக்டாக 12 நிமிஷத்துக்கு ஒரு ஆள் அவர் வெளில அனுப்பிச்சிடுவார்னு அர்த்தம் கிடையாது. ஆவரேஜ் பண்ணி பார்த்தோன்னா 5 per hour வரும். சில பேர் 3 நிமிஷத்தில் அனுப்பிச்சுடலாம், சில பேர் 30 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஆக இந்த லாம்டா மியூ அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து ரேண்டம் வேரியபிள்ஸ்,
ரேண்டமாக இருக்கும், கரெக்டாக சொல்ல முடியாது, டிட்டர்மினிஸ்டிக்காக சொல்ல முடியாது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக இந்த மாதிரி கணக்குகள் எல்லாத்தில் போடும்போது இந்த லாம்டா என்பது இட் ஃபாலோஸ் அ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம் வித் an expected value of lambda. இதில் என்ன பண்ணுவோம்னாக்க சர்வீஸ் டைம்ஸ் ஆர் நெகட்டிவ் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சர்வீஸ் டைம்ஸ் ஆர் எக்ஸ்பொனென்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டட், நெகட்டிவ் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். பட் இந்த பர் ஹவர்னு எழுதும்போது அதுவும் பாய்சானில் வந்துவிடும். இது வந்து எப்போவுமே இந்த அரைவல் ரேட், இது அரைவல் ரேட், இது சர்வீஸ் ரேட், ரெண்டையுமே ஒரே மெஷர்மெண்ட் யூனிட்டில் இருக்கணும். லாம்டா பர் ஹவர், லாம்டா பர் ஹவர். சில சமயம் வந்து இதை 4 per hour அப்படின்னு சொல்லிடுவோம். இது வந்து எக்ஸ்பொனென்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் அ மீன் ஈக்குவல் டு 12 minutes அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை 12 எழுதக்கூடாது, 5 per hour அப்படின்னு எழுதணும். அப்போ தான் இது ரெண்டும் கரெக்டாக வரும். லாம்டா பை மியூ அப்படிங்கிறதுக்கு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கக்கூடாது. 4 per hour by 5 per hour, 4 by 5.8 அப்படின்னு இருக்கணும். இந்த லாம்டா பை மியூ அப்படிங்கிறது சில சமயம் ரோ அப்படின்னு சொல்லுவோம், RHO ரோ அப்படின்னு சொல்கிற இதுவும் உண்டு. ரோனா லாம்டா பை மியூ. லாம்டாங்கிறது அரைவல் ரேட், மியூங்கிறது சர்வீஸ் ரேட். இப்போ இந்த உதாரணத்தில் நான் 4/5 4 கொடுத்தேன், 5 கொடுத்தேன். லாம்டா பெருசாக இருக்குமா, மியூ பெருசாக இருக்குமா, இல்லை அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாமா, எப்படி வேணால் இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு சிங்கிள் சர்வர் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு, ஒரு மருத்துவர் லைனில் இருக்கும் போகிறோம்னாக்க ரோ ஷுட் பி லெஸ் தேன் 1. லாம்டா பை மியூ அப்படிங்கிறது ஷுட் பி லெஸ் தேன் 1. லாம்டா ஷுட் பி ஸ்மாலர் தேன் மியூ. காரணம் என்னன்னாக்க, இப்போ இந்த டாக்டரை வந்து 5 பேரை 1 ஹவருக்கு தோராயமாக அவர் பார்க்குறாரு, ஆவரேஜாக பார்க்க முடியும் அவரால். ஆனால் உள்ளே வர மக்கள் வந்து 6 பேர் வராங்க 1 ஹவருக்கு அப்படின்னு பார்த்தானாக்க டைம் ஆக ஆக லைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமே ஒழிய கடைசியில் சேர்ற ஒருத்தரால் டாக்டரை சந்திக்கவே முடியாது. ஆக லாம்டா பை மியூ ஷுட் பி லெஸ் தேன் 1. இந்த சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் 10 மணிக்கு அவர் பூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவார், அது மாதிரி கிடையாது. பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம மாடல் பண்ண போகிறோம். ஆக கடைசியில் சேர்ற ஆளால் டாக்டரை சந்திக்கவே முடியாது, அதனால் அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே லாம்டா பை மியூ ஷுட் பி லெஸ் தேன் 1 அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லாம்டா பை மியூ லெஸ் தேன் 1 இருக்கும்போது எப்படி லைன் உண்டாகிறது அப்படின்னாக்க, இப்போ இதை 4ன்னு சொன்னால் நான் சொன்னேன் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டான்னு ஒருத்தர் வருவார்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி வரதாக இருந்து இவர் 12 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டான்னு அமுச்சிட்டாருனாக்கா லைனே இருக்காது. ஆனால் ரியாலிட்டியில் அப்படி இருக்காது. 4 per hourன்னு சொன்னால் இன்டர் அரைவல் டைம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பொனென்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டட். 3 நிமிஷமாகவும் இருக்கலாம், 30 நிமிஷமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இன்டர் சர்வீஸ் டைம்ஸும் அதே மாதிரி இருக்கலாம். ஆக ரேண்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு லைன் உண்டாகும். அதே காரணத்தினால்தான் சில சமயம் போகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க, நேராக உள்ளே போயிடுவோம். சில சமயம் 5 பேர் இருப்பாங்க, அடடா நிறையா வெயிட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இது சிங்கிள் சர்வர், மல்டிபிள் சர்வர் அப்படின்னு இருக்கும். இது 2 இருக்கும், ரெண்டு கவுண்டர் இருக்கும், அதில் போய் பண்ணலாம். இப்போ மருத்துவரை உதாரணம் எடுத்தோன்னா 2 முடித்திருத்துபவர் உதாரணம் எடுத்தோன்னா 2 பேர் இருப்பாங்க. இவர்கிட்ட தான் போவோன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, யார் ஃப்ரீயாக இருக்காரோ போய்ட்டு வந்துடும். இப்போது சில சமயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் நம்ம பேக் செக்இன் பண்ணும்போது 3-4 கவுண்டர் இருக்கும். அவங்க நெக்ஸ்ட் அப்படிம்பாங்க, யார் லைனில் இருக்காங்களோ எந்த கவுண்டர் ஃப்ரீயாக இருக்கோ அங்கே போய் முடிச்சுன்னு வரும். அந்த மாதிரி இருக்குது. டெல்லர் சிஸ்டமில் கூட சில சமயம் அந்த மாதிரி இருக்கும். அது இன்றைக்கி நம்ம வந்து லைனில் நிற்க மாட்டோம், டோக்கன் நம்பர் சொல்லுவாங்க, எந்த கவுண்டர் பேங்க்கில் ஃப்ரீயாக இருக்கோ டோக்கன் நம்பர் வந்துடும். நம்ம டோக்கன் நம்பர் வந்து அங்கே அது அந்த லைனில் நிற்கிற மாதிரி தான் அர்த்தம். இந்த கவுண்டருக்கு தான் நான் போவேன், நம்மக்கிட்ட சாய்ஸ் கிடையாது. இப்போ என்ன வருதோ அதுக்கு போகிறோம். ஸோ மல்டிபிள் சர்வர் சிஸ்டம்ஸும் இருக்கும், சிங்கிள் சர்வர் சிஸ்டம்ஸ் இருக்கும். இது முக்கியம். சில சமயங்களில் இந்த மாதிரி கணக்குகளில் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, இத்தனை பேருக்கு மேலே லைனில் இருந்தான்னாக்க நம்ம ஆளை சேர்க்க மாட்டோம், க்ளோஸ் பண்ணிவிடுவோம்.
அந்த உதாரணத்துக்கு நான் அப்புறம் வரேன் அதை சொல்கிறதுக்கு. அது மாதிரி இருக்கும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் பீப்புள் இன் த சிஸ்டம். மொத்தம் சிஸ்டம்னு சொன்னால் இன்க்ளூடிங் சர்வ்டு. லைன் அப்படின்னு சொன்னால் லைனில் இருக்கிறவங்க, சர்வீஸ் சேர்க்கறது கிடையாது, லைனில் இருக்கிறவங்க. ஸோ சில சமயம் வந்து வி புட் அ லிமிட் ஆன் தி நம்பர் ஆஃப் பீப்புள் இன் தி சிஸ்டம். ஸோ அந்த மாதிரியும் வரும். அதை தவிர வந்து இன்னும் 3 ஃபினாமினன் இருக்கும். அதை பற்றி நம்ம இந்த கோர்ஸில் பார்க்க போகிறதில்ல. ஆனால் நம்ம தெரிந்து கொள்வது நல்லது. இந்த 3 விஷயத்துக்கு இப்போ 2 டபுள் சர்வர் வச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்று வந்து இட் இஸ் கால்ட் பால்கிங் அப்படின்னு பேர். பால்கிங் இதை நம்ம பண்ணுவோம். சில சமயம் வந்து ஒரு லைனில் போய் ஜாயின் பண்ண பார்ப்போம். இப்போ ஹேர் கட்டுக்கே போகிறோன்னு வச்சுப்போம். ஒரு காலையில் 2 பேர் இருக்காங்க. ஆனால் ஹேர் கட்டுக்கு போனால் ஒரு 8 பேர் லைனில் இருக்காங்க. சரி வேணாம், இன்றைக்கி வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அதாவது ஒருத்தர் போயிட்டு லைன்லேயே சேராமல் திரும்பி வந்துடுறார். அது பேர் பால்கிங் அப்படின்னு பேர். சில சமயம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நம்ம 10 பேருக்கு மேலே இருந்து ஆள் அலோவ் பண்ணுறது இல்லைன்னா அது பேர் ஃபோர்ஸ்டு பால்கிங். ஃபோர்ஸ்ட் பால்கிங் அப்படின்னு பேர். சாதாரணமான பால்கிங்னாக்கா நமக்கு வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு. இப்போ ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் ஒரு 8 மணிக்கு 8:30 மணிக்கு வந்து நம்ம வெளியில் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். போனால் ஹோட்டல் ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறோம் ஏற்கனவே ஒரு 10 குடும்பங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கு. இப்போ மணி 8 இந்த 10 குடும்பங்களும் உள்ளே போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம போக முடியும். நமக்கு இப்போ 10 மணி ஆகிடும், அதனால் வேணாம் அப்படின்னு வேறு இடத்துக்கு பார்த்துக்கலான்னு போகிறோம். அது பால்கிங். அடுத்தது என்ன பண்ணுறோம், ரெனிஜிங் அப்படின்னு ஒன்று உண்டு. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதான்னு பார்க்கலான்னு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் ரொம்ப ஸ்லோவாக போகிறது போல் இருக்குது, இது நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடும். ஸோ ரெனிஜிங்கிறது என்னென்னா கொஞ்சம் லைனில் சேர்ந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோடனே நம்ம வெளில வருவோம். நமக்கு பின்னாடி ஆள் இருப்பாங்க, அவங்க டக்குன்னு முன்னாடி வந்துடுவாங்க. அது பேர் ரெனிஜிங்னு பேர். ஜாக்கிங்னு ஒன்று இருக்குது. இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குதுன்னு வச்சுப்போம். நம்ம இந்த லைனில் போய் சேருவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இது ரொம்ப வேகமாக போல் இருக்கும். சரி நம்ம அப்புறம் இதில் சேருவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இதில் திரும்பி வருவோம். ஆனால் நம்ம போய் சேரும்போது கடைசி ஆளாக தான் போக முடியும், நடுவாளாக போக முடியாது. நான் முன்னாடியே வந்துட்டேன், நான் இங்கே தான் போய் சேருவேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணுறது பேர் ஜாக்கிங்னு பேர். ரொம்ப ஜாக்கிங் பண்ண மாட்டோம். நம்ம கடைசியில் இருக்கும்போது தான் கொஞ்சம் அப்படி ஜாக்கி பண்ணி பார்ப்போமே வழிய இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே போய் சேர மாட்டோம். ஆகவே இந்த 3 ஃபினாமினனும் ஜென்ரலாக க்யூயிங் ப்ராப்ளம்ஸில் வரும். நம்ம வந்து இது 3ஐயும் பார்க்க மாட்டோம். இதுக்கு ஜாக்கிங் அப்படின்னு பேர். இதை இந்த நம்ம இதில் இருந்து இது 3ஐயும் நம்ம பார்க்கறது இல்லை. இந்த க்யூயிங் மாடல்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு நொட்டேஷன் அப்படின்னு ஒன்று உண்டு. அது பேர் கெண்டால்ஸ் நொட்டேஷன் அப்படின்னு பேர். நான் கிட்டத்தட்ட டைரெக்டாக கெண்டால் யூஸ் பண்ணல, ஆனால் கெண்டால் நொட்டேஷனை போல் ஒரு நொட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு ஜென்ரலாக இந்த ஒரு சாதாரணமாக நம்ம பார்க்குற ப்ராப்ளம் எடுத்துட்டோம்னாக்க அதுக்கு பேர் MM1 இன்ஃபினிட்டி மாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த எம்னா என்ன, எதுக்கு இன்ஃபினிட்டி இருக்குது, அதெல்லாம் பார்த்துடலாம். இதுதான் நொட்டேஷன். ஆக்சுவலாக நம்ம 4 மாடல் பார்க்க போகிறோம். MM1 N இன்ஃபினிட்டி மாடல், MMC இன்ஃபினிட்டி மாடல், MMC N இன்ஃபினிட்டி மாடல். ஸோ இதில் என்ன வித்தியாசங்கள் இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த முதல் எம் அப்படிங்கிறது அரைவல்னாக்க வந்து லைனில் சேர்றது பேர் அரைவல்னு பேர். இந்த இரண்டாவது எம்ங்கிறது சர்வீஸ், டாக்டர் எடுத்துக்கொள்ளும் நேரம், மருத்துவர் எடுத்துக்கொள்ளும் நேரம். மூணாவது வந்து நம்பர் ஆஃப் சர்வர்ஸ், எவ்வளோ சர்வீஸ் பண்ணுற ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஒரு மருத்துவர் இருக்காரா, 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. பேங்க் ஏடிஎம், 2 ஏடிஎம் மெஷின் இருக்கா, ஒரு ஏடிஎம் மெஷின் இருக்கா. ஒரு ஹேர் கட் பண்ணுறவர் இருக்காங்களா, 2 பேர் 3 பேர் இருக்காங்களா.
ஸோ ஒன்றுனா ஒருத்தர் இருக்கார், சின்னாக்க ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். சி வந்து 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். சி ஈக்குவல் டு 1 நம்ம ஜென்ரலாக சொல்கிறது இல்லை, இங்கே டைரெக்டாக 1ன்னு எழுதிடுவோம். சின்னு எழுதியாச்சுனாக்கா ரெண்டாவது இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ சிங்கிள் சர்வர், மல்டிபிள் சர்வர், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்கள் இருக்காங்க. இங்கே 2 இன்ஃபினிட்டி இருக்குது. இந்த முதல் இன்ஃபினிட்டி வந்து நம்பர் இன் சிஸ்டம் அப்படின்னு எழுதலாம். நம்பர் இன் சிஸ்டம் அப்படின்னு எழுதலாம். இது வந்து பாப்புலேஷன் அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம சொல்லணும். இந்த நம்பர் இன் சிஸ்டமை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஒரு நம்பருக்கு மேலே நம்ம வந்து ஏற்றுக்க மாட்டோம், அமுச்சுடுவோம் அப்படின்ட்டு. அதை வந்து 2 வகைகள் புரிந்து கொள்ளலாம். ஒன்று என்னன்னாக்கா, இப்போ நம்ம ஒரு காரை வந்து நம்ம சர்வீஸ்க்கு எடுத்துன்னு போகிறோம்னு வச்சுக்கோங்க, மெக்கானிக் கிட்ட எடுத்துன்னு போகிறோம். அந்த மெக்கானிக்கோடைய கராஜில் மொத்தம் வந்து 5 கார் நிற்கிறதுக்கு தான் அவருக்கு ஸ்பேஸ் இருக்குது. அவர் ஒரு கார் ஏற்கனவே ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அந்த சர்வீஸ் டைம் வந்து அவர் ரிப்பேர் பண்ண எடுத்துக்கிற டைம். இப்போ நம்ம போகும்போது ஏற்கனவே 5 ஃபுல் ஆகிடுது கராஜ். இப்போ நம்ம 6வது கொண்டு போகிறோம். அப்போ அவர் என்ன சொல்லுவார், சார் டைம் கராஜ் ஃபுல்லாக இருக்குது, இப்போ நீங்கள் வச்சிங்கனாக்கா இங்கே உள்ளே வைக்க முடியாது, வெளியில் வைக்கணும், உங்கள் ரிஸ்க்கு தான், நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, இல்லைப்பா நான் அப்புறம் வரேன். அதான் இந்த எண்ணுங்கிறது. சிஸ்டமில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இத்தனை பேர் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த எண் அப்படின்னு சொல்கிறது. அதான் இதுக்கு உதாரணம். இந்த இன்ஃபினிட்டிங்கிறது பாப்புலேஷன் அப்படின்னு எழுதியிருக்கேன். மொத்தம் எத்தனை பேரால் இந்த சர்வீஸை யூஸ் பண்ண முடியுமோ அதுதான் பாப்புலேஷன். ஸோ சாதாரணமாக கணக்குகளில் பாப்புலேஷன் இன்ஃபினிட்டி தான். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் இல்லை, எண்ணில் அடங்காத பேர் இருக்கலாம். இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன கிளினிக், ஒரு நர்சிங் ஹோம், ஒரு சின்ன கிளினிக் எடுத்துக்கொள்வோம். ஒரே டாக்டர் இருக்கார், அவர் லாம்டா ஈக்குவல் டு 4 மியூ ஈக்குவல் டு 5 அந்த மாதிரி போயின்னு இருக்கா கூட நம்ம நினைக்கலாம், 1,00,000 பேரால் கூட வந்து அவருடைய அந்த 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 சர்வீஸை உபயோகப்படுத்த முடியும். ஸோ இன்ஃபினிட்டி. இப்போ எல்லாத்துலேயும் இன்ஃபினிட்டி போட்டிருக்கோமே, சில சமயம் எங்கே ஃபைனைட்டாக வரும், ஃபைனைட் பாப்புலேஷன் மாடல்ஸ் எங்கேயானு ஃபைனைட்டாக இத்தனை பேர் தான் இருக்க முடியும் அப்படின்னு இருக்கா? இப்போ டாக்டர் வந்து அவர்கிட்ட போயிட்டு, அது இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவர் இந்த ஊரில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேஷண்ட் ஒருத்தர் வந்து, சார் நான் வேறு ஊர்லேருந்து வரேன் உங்களை கன்சல்ட் பண்ணுறதுக்குன்னா, அவர் அதெல்லாம் கிடையாது, நான் எங்கள் ஊரில் மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டார். அதனால தான் இன்ஃபினிட்டி நிறையா போட்டுட்டோம். இப்போ அதை ஃபைனைட் ஆக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம், ஒரு சிலரால் தான் இதை அவைல் பண்ணிக்க முடியும், மற்றவரால் இதை அவைல் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது. இப்போ அதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ரேஷன் ஷாப்பில் வந்து போய் குறைந்த விலையில் நம்ம ரேஷன் ஷாப் கொடுக்குற சலுகை விலையில் நம்ம சாமான் வாங்க போகிறோன்னு வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ரேஷன் கடை அப்படின்னா இந்த கடையோட சம்மந்தப்பட்ட இந்த 2000 பேர்களால் தான் உபயோகப்படுத்தி கொள்ள முடியும். அப்போ வந்து இந்த எண் வரும் இந்த இடத்துல. அது நமக்கு இந்த இத்தனை இப்போ கேஸ் புக் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் நேராக போய் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது ஆன்லைனில் வந்துடுது. பட் டெலிஃபோனில் வந்துடுது, ஆன்லைன்லேயும் வந்துடுது. அதுலேயும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த கேஸ் கடைன்னா இந்த 1000 பேருக்கு மேலே 500 பேருக்கு மேலே இந்த கடையில் பண்ண முடியாது. வேறு அடுத்த கடையில் போய் உங்களுக்கு என்ன கடையோ அங்கே தான் நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி அப்போ இங்கே எண் வரும். இன்னொரு உதாரணமாக சாதாரணமாக புஸ்தகங்கள்லேயும் எல்லாத்துலேயும் பார்க்குறது. இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த ஃபேக்ட்ரியில் மொத்தம் 50 மெஷின் இருக்குது. இந்த மெஷின் ரிப்பேர் ஆகிடுத்து, வேலை செய்யலை அப்படின்னாக்கா அதை சரிப்படுத்துவதற்கு மெயின்டெனன்ஸ் குரூப் இருக்கும். மெக்கானிக் மாதிரி மெயின்டெனன்ஸ், அதை மெயின்டைன் பண்ணுற இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அந்த ப்ராப்ளமும் ஒரு க்யூயிங் ப்ராப்ளமாக நீங்கள் பார்த்தால், எப்போ வந்து ஒரு மெஷின் பழுதாகி அதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு வருதோ அதுதான் அரைவல். சர்வீஸுங்கிறது என்ன, அந்த மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் எடுத்துக்கொள்ளும் நேரம். எத்தனை பேரால் இந்த சலுகையை உபயோகப்படுத்த முடியும், இந்த சர்வீஸ் உபயோகப்படுத்த முடியும், இந்த 50 மெஷினால் தான் உபயோகப்படுத்த முடியும். அடுத்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற 51வது மெஷின் வந்து இந்த மெக்கானிக்கை கூப்பிட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ ஆக அந்த மாதிரி சின்ன சின்ன உதாரணங்களில்
உங்களுக்கு இது இன்ஃபினிட்டியாக இல்லாமல் இது ஃபைனைட்டாக இருக்கும். ஆனால் நம்ம பார்க்க போகிற 4 மாடல்ஸ்லேயும் அது இன்ஃபினிட்டியாகத்தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பேக்ரவுண்டு. அதை தவிர இந்த எம்ங்கிறது என்னங்கிறதையும் சொல்லிடலாம். அரைவல் சர்வீஸ்னு சொல்லி நிறுத்திட்டேன். இந்த எம் அப்படிங்கிறது மார்க்கோவ் ப்ராசஸ். மார்க்கோவ் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கே எம்மாக இருக்குது. மார்க்கோவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாக்கா மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி, ஞாபகம் மறதி, ஞாபகம் இருக்காது. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா மெமரி லெஸ் அப்படின்னாக்கா த ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். ஒரு சிஸ்டம் எந்த நிலைமையில் இருக்கோ அந்த நிலைமையானது அதற்கு முன்னால் இருந்த ஒரு கணத்துக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்க வேண்டும்னு அவசியம் ரொம்ப கிடையாது. இந்த அரைவலும் சர்வீஸும் அதற்கு, அதாவது ஒரு சுருங்க சொல்லணும்னாக்க இப்போ சாதாரணமாக இப்போது இவ்வளோ சிஸ்டமில் 10 பேர் இருக்காங்கனால லாம்டா மாறாது, மியூ மாறாது. சிஸ்டமில் 5 பேர் இருக்கும்போது லாம்டாவும் மியூவும் மாறாது, அப்படியே இருக்கும். அதெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய உதாரணங்கள். அதனால் அது எம் என்று சொல்வது. அந்த எம்ங்கிற அசம்ஷன் எடுத்துன்னு வந்துட்டோம்னாக்க இது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், இது எக்ஸ்பொனென்ஷியல், பட் இன்டர் சர்வீஸ் டைம்ஸ் வில் ஆல்சோ பி பாய்சான். ஸோ நம்ம வழக்கமாக எடுத்துக்கிற லாம்டா பை மியூவை எடுத்துக்கொண்டு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம மறுபடியும் இந்த அனலைஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 சின்ன விஷயங்களை பார்த்து விடலாம். இப்போ இது ஒரே ஒரு மருத்துவர் இருக்கார், சிங்கிள் சர்வர் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம இது சிஸ்டம் இந்த சிஸ்டம் எவ்வளோ நன்னா போயின்னு இருக்கு, இந்த சிஸ்டத்தை எப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை பண்ண போகிறோம். முக்கியமாக நம்மளோட கன்சர்ன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இதில் இப்போ டாக்டரை போய் பார்க்குறோம், நம்ம போகும்போது எத்தனை பேர் லைனில் இருக்கான், அதான் நம்மளுடைய முக்கியமான வரி. 5 பேர் லைனில் இருந்தால் நான் நிறைய நாடி ஆகிடும் டாக்டரை பார்க்குறதுக்கு. ஸோ எவ்வளோ பேர் லைனில் இருக்கான் ஒரு கேள்வி. 2வது கேள்வி, எவ்வளோ டைம் ஆகும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வரத்துக்கு, இல்லை எவ்வளவு டைம் ஆகும் டாக்டரை போய் சந்திக்கிற வரைக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஆக இந்த கேள்விகளுக்கு 4 பேராமீட்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எல்எஸ், டபிள்யூஎஸ், எல்கியூ, டபிள்யூக்யூ என்ற 4 இதை வச்சுக்கணும். எல்னா லெங்க்த்து, டபிள்யூனா வெயிட்டிங் டைம், நேரம், வெயிட் பண்ணுற நேரம். எல்னா லெங்க்த்து. எல்எஸ்னாக்கா லெங்க்த் இன் த சிஸ்டம். எல்கியூனா லெங்க்த் இன் த கியூ. இந்த உதாரணம் சொல்லிட்டேன். இப்போ இது மருத்துவர் இங்கே இருக்கார், இவர் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கார், இங்கே இப்படி இருக்குது, 2 பேர் இருக்காங்க அப்படின்னாக்க எல்கியூ அப்படிங்கிறது 2. இந்த இன்ஸ்டன்ஸில் இதை நம்ம கால்குலேட் பண்ணல. ஆவரேஜாக இந்த 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 மாதிரி டாக்டர் அவர் கும்பலாக இருக்கும்பா அந்த டாக்டர்கிட்ட அப்படிம்பாங்க. கும்பல்னா என்ன, ஒரு எப்போ போனாலும் 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த எல்லுங்கிறது அங்கே 4-5. நமக்கு லக்கன்னைக்கு போனோன்னைக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம், பட் இன்னொரு நாள் எக்ஸ்பெக்டட் லெங்க்த் இன் த சிஸ்டம். எவ்வளோ பேர் இருக்காங்க சிஸ்டமில். சிஸ்டம்னாக்க இன்க்ளூடிங் த பர்சன் ஹூ இஸ் பீயிங் சர்வ்டு இஸ் கால்ட் சிஸ்டம். கியூனாக்க பர்சன் ஹூ இஸ் நாட் பீயிங் சர்வ்டு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ எல்எஸ்ஸை ஏதோ ஒரு கால்குலேஷன்லாம் போட்டு எல்எஸ்ஸை 3ன்னு சொல்லிட்டோம். 3 பேர் இருப்பாங்க சிஸ்டமில். அப்போ கியூவில் 2 பேர் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஏன்னா 3 பேர் சிஸ்டமில் இருந்தாங்கன்னாக்க டாக்டர் ஒருத்தரை பார்த்துட்டு இருப்பார், 2 பேர் லைனில் இருப்பாங்களேன்னு கேட்கலாம். அது இல்லை. காரணம் என்னென்னா, சில நேரங்களில் டாக்டர் ஃப்ரீயாக இருப்பார். ஆக எல்எஸ் எல்கியூவும் எல்கியூ இஸ் நாட் எல்எஸ் -1. அதுக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுக்கும், அதை நம்ம பார்ப்போம். அதே போல் டபிள்யூஎஸ், டபிள்யூக்யூ லைனில் எவ்வளோ நாடி வெயிட் பண்ணோம், எக்ஸ்பெக்டட் எவ்வளோ தோராயமாக எவ்வளோ டைம் ஆகும். டபிள்யூக்யூ, டபிள்யூஎஸ்னால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ளே போனதுன்னா என்ன, டாக்டருக்கு உள்ளே போனதில்லை, லைனில் சேர்ந்ததிலிருந்து டாக்டரை பார்த்து விட்டு வெளில வரத்துக்கு எவ்வளோ டைம் ஆகும் தோராயமாங்கிறது டபிள்யூஎஸ், டபிள்யூக்யூ. இது 4 நம்ம கால்குலேட் பண்ணோம். டாக்டரை பொறுத்தவரை யூட்டிலைசேஷன், எவ்வளோ நாளை நம்ம ஃப்ரீயாக இருக்கார் டாக்டர், ஸோ எவ்வளோ நாளை பிஸியாக இருக்கார், எவ்வளோ நாளை பிஸியாக இருக்காருங்கிறது யூட்டிலைசேஷன். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பேன். அவர் எதிர்பார்ப்பார், நம்ம நிறைய பேர் பேஷண்ட்ஸ் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணால் சேவைக்கு சேவையும் ஆகும், அவருக்கு உண்டான பணமும் அதற்கு கிடைக்கும். அவர் சார்ஜ் பண்ணுறாருன்னு வைத்துக்கொண்டால் அதுக்கு உண்டான பணமும் அவருக்கு கிடைக்கும். ஆக அவர் யூட்டிலைசேஷன் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். இது டாக்டருடைய இது.
நிறைய நேரங்களில் அந்த லைனில் நிற்க வெயிட் பண்ணுறது இருக்கிற ஒரு எரிச்சலும் நமக்கு பிடிக்காதது தான் மெயினாக க்யூயிங் தியரி படிக்க வைக்கிறது. இப்போ நிறைய உதாரணம் பார்த்தோன்னாக்கா சூப்பர் மார்க்கெட்டில் போய் நம்ம ஷாப்பிங் பண்ணுவோம். நம்ம போய் சாமான்லாம் எடுத்து நம்ம பையில் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வர வரைக்கும் நம்ம ஒன்றும் கவலையே பட மாட்டோம். எவ்வளோ நாள் ஆச்சுனாலும் நம்ம செஞ்சுட்டே இருப்போம். ஆனால் இந்த பில்லிங் கவுண்டரில் வந்து நிற்கும் போது நமக்கு முன்னாடி 8 பேர் பில்லிங் கவுண்டரில் நிற்கிறாங்கன்னாக்கா அடடான்னு ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் இந்த WS WQ அப்படிங்கிறது. ஸோ நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரே ஒரு இது சொன்னேன். இப்போ ஒரு மருத்துவர் ஒரு முடி திருத்துபவர்லாம் வரும்போது லாம்டா மியூ அப்படின்லாம் சொன்னோம். இப்போ மியூ ஈக்குவல் லாம்டா ஈக்குவல் டு 4, அதை விட முக்கியமாக மியூ ஈக்குவல் டு 5லாம் சொன்னோம். இப்போ நான் சொன்னேன் ஏடிஎம் கூட க்யூயிங் சிஸ்டம் தான் அப்படின்ட்டு. ஆனால் ஏடிஎம்க்கு அவ்வளோ டைரெக்டாக இதை அப்ளை பண்ண மாட்டோம். காரணம் என்னென்னாக்க இந்த 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 மருத்துவர் எடுத்துக்கும் போது டான் எல்லாருக்கும் கரெக்டாக 12 நிமிஷத்தில் ஒரு ஆளை வெளில அனுப்பிச்சிட மாட்டார். சிலருக்கு 3 நிமிஷம் ஆகலாம், சிலர் 30 நிமிஷம் கூட ஆகலாம். ஆனால் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஏடிஎம்க்கு போய் நின்னீங்க, இல்லை ஒரு பேங்க் கவுண்டரில் போய் ஏதோ டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு ஏர்போர்ட்டில் செக்இன் போகிறீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் டைம் இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி இந்த பாய்சான் இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் வராது. ஏடிஎம்னா 2 to 3 minutes யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். வேறு டிஸ்ட்ரிபியூஷன் அது யூனிஃபார்மாக 2லேருந்து 3க்குள்ளே முடிச்சுருவாங்க, யார் போனாலும் அதுக்கு மேலே டைம் ஆகாது அப்படி. அதே மாதிரி செக்இன் மேபி 3 to 4 minutes ஆர் 2 to 3 minutes அந்த மாதிரி. ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த மாடலில் பண்ண மாட்டோம். எங்கே வந்து சர்வீஸும் இன் அடிஷன் டு அரைவல் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே வந்து நல்ல ஒரு அந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் வரா மாதிரியோ இல்லை ஒரு ரேண்டம்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியோ இருக்கும்போது பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக்ரவுண்டை வைத்துக்கொண்டு இந்த 4 மாடலையும் நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம பண்ண போகிறது MM1 இன்ஃபினிட்டி மாடல். இதுதான் அந்த மருத்துவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது சிஸ்டம், இது முழுக்க சிஸ்டம். இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் ஆட்கள் இருக்கலாம். இந்த MM அசம்ஷனில் நம்ம இன்னும் ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறோம். இன் அ ஸ்மால் இன்டர்வல் H, ஒரு சின்ன குட்டியோண்டு சின்ன இன்டர்வல் Hல வந்து ஒரு ஈவெண்ட் தான் நடக்கும், 2 ஈவெண்ட் நடக்காது. ஈவெண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு ஈவெண்ட் தான் நடக்கும். ஒரு ஈவெண்ட்டுங்கிறது ஒரு அரைவல் அல்லது ஒரு சர்வீஸ். ஒன்றுமே நடக்காமல் இருக்கலாம், இல்லை ஒரு ஈவெண்ட் தான் நடக்கும், ஒரு அரைவல் இல்லை ஒரு சர்வீஸ். இந்த அப்ராக்சிமேஷனில் ஒரு அரைவல் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி லாம்டா H தான் ஈவெண்ட்டு, ஒரு சர்வீஸ் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி மியூ H. இந்த அசம்ஷனை வைத்துக்கொண்டு நம்ம இப்போ டிரைவ் பண்ண போகிறோம். என்ன டிரைவ் பண்ண போகிறோம்? இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு வருவோம், அதை நம்ம பார்த்துருவோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் n people in the system at time t plus h அப்படின்னு இங்கே ஆரம்பிக்கிறோம். அதாவது சிஸ்டம் இருக்குது, ஒரு டைம் t எடுத்துப்போம், அதுக்கு அடுத்த டைம் h t plus h எடுத்துப்போம். இது ஹெச்ங்கிறது சின்ன இன்டர்வல். ஸோ t plus h அப்படிங்கிற டைமில் n people சிஸ்டமில் இருக்காங்க அப்படின்னாக்க எப்படி அது நடக்கும்? இது பல விதங்களாக நடக்கும். Pn into t, tங்கிற நேரத்தில் n people தான் இருக்காங்க. அந்த சின்ன கேப் ஹெச்சில் யாருமே வரல, யாருமே வெளியில் போகல. ஸோ யாருமே வரல, யாருமே வெளியில் போகல அப்படின்னா 1 minus lambda h into 1 minus mu h. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம்? ஒரு ஈவெண்ட் நடக்கிற ப்ராபபிலிட்டி இங்கே லாம்டா ஹெச், நடக்கலைன்னா 1 minus lambda h. யாருமே வரலைன்னா 1 minus lambda h, யாருமே போகலைன்னா 1 minus mu h. ப்ளஸ் Pn plus 1 into t. இந்த tங்கிற நேரத்தில் n plus 1 ஆட்கள் இருக்காங்க, ஆனால் t plus hங்கிற நேரத்தில் n ஆட்கள் தான் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த ஹெச்ங்கிற சமயத்தில் ஒருத்தர் வெளியில் போயிருக்கார், யாரும் உள்ளே வரல. ஸோ Pn plus 1 into t into mu h, ஒருத்தர் வெளியில் போயிருக்கார், யாரும் வரல, 1 minus lambda h. ப்ளஸ் Pn minus 1 of t
ஸோ டீங்கிற டைமில் n-1 ஆட்கள் இருக்காங்க. அந்த சின்ன கேப்பில் ஒருத்தர் வந்திருக்காரு, யாரும் வெளியில் போகல. ஸோ ஒருத்தர் வந்தது λh, யாரும் வெளியில் போகல, 1 மைனஸ் μh. நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், இங்கே n இருக்காங்க, யாரும் வரல யாரும் போகலன்னு எழுதியிருக்கோம். ஒருத்தர் வந்து ஒருத்தர் போனால் கூட அதே மாதிரி தானே இருக்கும். ஆனால் அந்த சின்ன பீரியடில் ஒரு ஈவெண்ட்டு தான் நடக்கும் அப்படிங்கிற அசம்ஷன் நம்ம வச்சுட்டுருக்கோம். ஆக ஒருத்தர் வந்து ஒருத்தர் போக முடியாது. அதே போல் இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம், ஒருத்தர் போயிட்டார் யாரும் வரலன்னு சொன்னோம். இப்போ 2 பேர் போயிட்டு ஒருத்தர் உள்ளே வரலாமேன்னு கேட்டால் ஒரு ஈவெண்ட்டு தான் நடக்கும். அதனால் அந்த பாசிபிலிட்டி கிடையாது. ஆக இதெல்லாம் தான் நமக்கு இருக்கிற பாசிபிலிட்டி. இதை இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு வந்தோம்னாக்க Pn of t into 1 minus lambda h minus mu h plus lambda mu h square அப்படின்னு வரும். அந்த h ஸ்கொயரை வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லி அதை 0 ஆக்கி இப்படி எடுத்துன்னு வந்துடுவோம். 1 minus lambda h minus mu h plus Pn plus 1 of t into mu h plus Pn minus 1 of t into lambda h. ஏன்னா இதையும் மல்டிப்ளை பண்ணால் lambda mu h ஸ்கொயர், இதுவும் lambda mu h ஸ்கொயர், அது போயிடும். இப்போ இதிலிருந்து Pn of t plus h minus Pn of t, அதாவது இந்த ஒரு இதை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டான்னாக்க is equal to or by h is equal to. ஸோ இந்த Pn of t இங்கே கொண்டு வந்துடுறேன், ஹெச்சால் டிவைட் பண்ணுறேன். ஹெச்சால் டிவைட் பண்ணான்னாக்க மைனஸ் லாம்டா ப்ளஸ் மியூ into Pn of t plus Pn plus 1 of t into mu plus Pn minus 1 of t into lambda. ஸோ இதை டிரைவ் பண்ணியாச்சு. இது அல்ஜிப்ரா தான், இந்த பக்கம் எடுத்துன்னு வந்து டிரைவ் பண்ணியாச்சு. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், இதை எழுதினதுக்கு அப்புறமா இந்த ஒரு Pn of t மட்டும் இங்கே கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஹெச்சால் டிவைட் பண்ணலாம். ஏன்னா இங்கே 2 காமனாக ஹெச் இங்கே இருக்குது, இங்கே ஹெச் இருக்குது, ஹெச் இருக்குது, டிவைட் பண்ணியாச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு டேர்ம். இது வந்து என்னன்னாக்கா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் Pn வித் ரெஸ்பெக்ட் டு டைம். எந்த ரேட்டில் அது மாறுறது அந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத சொல்கிறது. இது கால்குலஸில் இதை பண்ணுவோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி சிஸ்டம்ஸில் வந்து பார்த்தோம்னாக்கா டிரான்சிஷன் சிஸ்டம்னு இருக்கும், ஸ்டெடி ஸ்டேட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். ஸ்டெடி ஸ்டேட் சிஸ்டம் அப்படின்னாக்கா ஸ்டெடி ஸ்டேட் எப்போ போனாலும் இதான் ப்ராபபிலிட்டி. ஸோ டைமுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும், டைம் வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொன்னோன்னாக்கா இந்த டேர்ம் வந்து 0வாக மாறிவிடும். ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டிங்கிறது இந்த டேர்ம் வந்து 0வாக மாறிவிடும். It does not change, steady state, it does not change. So rate of change is 0. It does not change, therefore rate of change is 0. ஆக இது 0 ஆகிவிடும். ஸோ இதிலேருந்து நம்ம எழுதக்கூடியது என்னன்னாக்கா Pn of t, Pn into lambda plus mu is equal to lambda Pn minus 1 plus mu Pn plus 1 அப்படின்னு இங்கே எழுதியாச்சு. இப்போ கேட்கலாம், என்ன திடீர்னு இந்த டி போயிடுத்தே, Pn of tன்னு இருந்தது, அங்கே Pnன்னு எழுதிட்டோமேனாக்கா ஸ்டெடி ஸ்டேட். ஸோ Pn, probability that there are n people in the system, Pn of 1, Pn of 2, Pn of 3 எல்லாமே ஒரே வேல்யூ தான். அதனால Pn அப்படின்னு எழுதிடும், அந்த டீயை விட்டாச்சு. ஏன்னா டிரான்சிஷன் ஸ்டேட்லேருந்து ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு எழுதியாச்சு. ஆகவே ஈக்குவேஷன் இந்த மாதிரி வந்துடும், இந்த டீங்கிறது போயிடும். ஏன்னா இட்ஸ் நாட் டிபெண்ட் ஆன் டி எனி மோர், டீ சம்மந்தப்படலை, டீ வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. ஆகவே இதுதான் ஈக்குவேஷன். இது வந்து முதல் ஈக்குவேஷன். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படிங்கிறத எழுதும்போது என்ன பண்ணுவோம்
அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி தட் தெர் ஆர் 0 people, probability that there are 0 people in time t plus h is equal to probability that there are 0 people at time t and nobody has come in and nobody has gone. யாரும் வரல, யாரும் வெளியில் போகல. ஸோ யாரும் வரல அப்படிங்கிறதுக்கு இது வந்து யாரும் வரல அப்படிங்கும்போது 1 மைனஸ் லாம்டா ஹெச். யாரும் போகலை அப்படிங்கிறது மியூ ஹெச் கிடையாது, அது 1. ஏன்னா ஏற்கனவே 0 பேர் தான் இருக்காங்க சிஸ்டமில், யாருமே இல்லை, மருத்துவர்கிட்ட கூட யாரும் இல்லை. அப்போ வந்து ப்ராபபிலிட்டி 0 பேர் இருக்கும்போது அந்த சின்ன கேப்பில் ஒருத்தர் வெளியில் போகிற ப்ராபபிலிட்டி என்னென்னா 0. யாருமே வெளியில் போகல அப்படின்னா 1, ஒருத்தர் வெளியில் போனோன்னா 0. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ அரைவல் அண்ட் நோ சர்வீஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ சர்வீஸுங்கிறது 1, ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ அரைவலுங்கிறது 1 மைனஸ் லாம்டா ஹெச் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு பர்சன் இருக்கார் உள்ள நோ அரைவல் அண்ட் 1 சர்வீஸ். நோ அரைவல் 1 மைனஸ் லாம்டா ஹெச் அண்ட் 1 சர்வீஸ் மியூ ஹெச். இங்கே n மைனஸ் 1ங்கிறது வராது, ஏன்னா ஏற்கனவே 0 மைனஸ் 1 இருந்து அப்படின்னு நம்ம அதுக்கு அர்த்தமே கிடையாது. ஆகவே -1 வராது. இந்த 0க்கு எழுதும்போது மட்டும் இவ்வளவு தான் வரும் இந்த ஈக்குவேஷன், அதுக்கு மேலே இந்த ஈக்குவேஷன் வராது. ஆக இதை நம்ம கரெக்டாக மாற்றி எழுதும்போது P0 into t plus h minus P0 into t, இது P0 into t, இது P1 of t. So P0 of t plus h minus P0 of t by h is equal to lambda P0 of t minus, இது வந்து lambda h ஸ்கொயர் போயிடும், ஸோ மியூ தான் வரும் இங்கே, lambda P0 of t minus lambda P0 of t plus mu into P1 of t. நன்றா இன்னொரு தடவை பார்க்கலாம். இது இந்த பக்கம் வந்துடுது, ஸோ மைனஸ் லாம்டா ஹெச் இங்கே உள்ளே போகிறதுனால மைனஸ் லாம்டா இன்ட்டு P0 of t, இது போயிடும், ஸோ ப்ளஸ் மியூ தான் இருக்கும், ப்ளஸ் மியூ இன்ட்டு P1 of t. அதே போல் இதுவும் ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி, ஆக இது 0 ஆகிவிடும். ஸோ இதிலிருந்து லாம்டா P0 இஸ் ப்ளஸ் மியூ P1 is equal to 0. ஆகவே P1 is equal to lambda by mu into P0 which is equal to rho into P0. இது செகண்ட், இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக வைத்துக்கொள்ளலாம். இது முக்கியமான ஈக்குவேஷன். P1 is equal to rho into P0 அப்படிங்கிறது முக்கியமான ஈக்குவேஷன். P0னா probability that there is nobody in the system, யாரும் இல்லை. P1னாக்க probability there is one person in the system, which means அவர் வந்து டாக்டரோட மருத்துவரோட இருக்கார், சர்வீஸ் ப்ரொவைடரோட இருக்கார். P2னா probability that there are 2 people in the system அப்படின்னு வரும். ஸோ ஒன்ஸ் நம்ம இதை பண்ணிட்டோம்னாக்க அதிலிருந்து இங்கே கொண்டு போயிட்டோம்னாக்க P1 into lambda plus mu, P1 into lambda plus mu is equal to lambda P0 plus mu P2. So P1 lambda plus P1 mu is equal to lambda P0 plus mu P2. இதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து மைனஸ் லாம்டா P0 plus mu P1 is equal to 0ன்னு வரும், அதிலிருந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க lambda P0 is equal to mu P1, lambda P0 is equal to mu P1, இதிலிருந்து P2 is equal to lambda by mu into P1 which is equal to rho into P1 which is equal to rho square into P0 அப்படின்னு வந்துடும். ஸோ இன் ஜென்ரல் இதை அப்படியே ஜென்ரலைஸ் பண்ணினோம்னாக்க Pn is equal to rho power n into P0 அப்படின்னு வந்துடும். ஸோ மறுபடியும் இதை சொல்கிறேன்.
P1 அப்படின்னா ப்ராபபிலிட்டி தட் there is one person in the system. அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் பர்சன் இந்த கியூன்னு சொல்லக்கூடாது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் பர்சன் இன் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லணும். P1 அப்படின்னாக்க ஸோ ஒருத்தர் சிஸ்டமில் இருக்கார், அந்த நர்ஸ் அந்த கிளினிக்கில் இருக்கார் ஒரு பேஷண்ட், அப்போ அவர் மருத்துவரோடு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஜீரோன்னா யாருமே இல்லை, மருத்துவர் ஃப்ரீயாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள். Pn இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் n பீப்புள் இன் தி சிஸ்டம். அது ஞாபகம் வச்சுக்கணும், லைன் இல்லை இன் த சிஸ்டம். ஸோ P1 இஸ் ஈக்குவல் டு ரோ P0. இன் ஜென்ரல் Pn இஸ் ஈக்குவல் டு ரோ டு த பவர் n P0 அப்படின்னு வந்துடுறது. இப்போ P0 உடைய வேல்யூ என்ன? இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இங்கே கொண்டு வந்துடலாம். ரோ வந்து நமக்கு தெரியும், லாம்டா பை மியூ, லாம்டா கொடுக்கப்பட்டிருக்கு, மியூ கொடுக்கப்பட்டிருக்கு, ரோ தெரியும். ஆனால் P1 இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு P0. எப்படி P0 கண்டுபிடிக்கிறது? P0 தெரிஞ்சால் தான் P1 கண்டுபிடிக்க முடியும். ஆக P0 ப்ளஸ் P1 ப்ளஸ் P2 இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே ஏன் இந்த சீரீஸை நான் முடிக்கலை? ஏன்னா எவ்வளோ பேர் வேணால் இருக்கலாம் சிஸ்டமில், இன்ஃபினிட்டி வரைக்கும் கூட இருக்கலாம் சிஸ்டமில், லிமிட் கிடையாது. ஏன்னா MM1 இன்ஃபினிட்டி மாடல், லிமிட்டே கிடையாது. P இன்ஃபினிட்டி கூட இருக்கலாம், P 10,000 கூட இருக்கலாம். ஸோ இது ஈக்குவல் டு 1. ஸோ இதை எழுதும்போது P0 ப்ளஸ் ரோ P0 ப்ளஸ் ரோ ஸ்கொயர் P0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ P0 வெளியில் எடுத்துட்டிங்கன்னாக்க 1 ப்ளஸ் ரோ ஸ்கொயர் is equal to 1. So இது வந்து infinite geometric series. Infinite geometric seriesக்கு a by 1 minus r னு போடணும். ஆனால் முக்கியமாக அதில் என்னென்னா r should be less than 1. So multiplication factor is rho 1 rho square. We know that rho is less than 1. Therefore we can use the infinite geometric series formula. So P0 into a by 1 minus r, 1 by 1 minus rho is equal to 1. Therefore P0 is equal to 1 minus rho. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன். இப்போ ரோ தெரியும் நமக்கு, ஏன்னா லாம்டா மியூ ரெண்டும் தெரியும், அதனால் ரோ தெரியும். ஸோ P0 is equal to 1 minus rho. ஸோ லாம்டா மியூ கொடுத்தாச்சுன்னாக்க, இல்லை ரோ கொடுத்தாச்சுன்னா P0 கண்டுபிடிக்க முடியும். P0 கண்டுபிடிச்சதுக்கப்புறமா எனி Pn வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் தேர் ஆர் 4 people in the system? 4 பேர் சிஸ்டமில் இருக்காங்கன்னு கேட்டால் P4 is equal to rho to the power 4 into P0. P0 is equal to 1 minus rho. So rho to the power 4 into 1 minus rho. Rho தெரியும், அதை போட்டாச்சுனாக்க அந்த ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஸோ P0 நம்ம தெரிஞ்சுட்டாச்சு. ஆனால் நம்ம தெரிஞ்சது P0னால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னாக்க, டாக்டரின் பார்வையில் நீங்கள் சொல்ல முடியும். இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு மூலமாக இதை வைத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ லாம்டா ஈக்குவல் டு 4 per hour, mu is equal to 5 per hour அப்படின்னு எடுத்துக்கொண்டால் rho is equal to 0.8. So P0 is equal to 0.2. ஸோ 20% நேரத்தில் டாக்டர் வந்து ஃப்ரீயாக தான் இருப்பார், பேஷண்ட் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். டாக்டருடைய யூட்டிலைசேஷன் வந்து 80% தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் தெர் இஸ் 1 person in the system? நம்ம போகும்போது லைன் காலியாக இருக்கா, நான் ஒருத்தர் உள்ளே இருக்கார், அது என்ன ப்ராபபிலிட்டி? P1 is equal to rho into P0. P0 வந்து 0.8, P0 வந்து 0.2, rho வந்து 0.8, மல்டிப்ளை பண்ணால் 0.16. There is a 16% probability that when I go there, in this case, when I go there, there is nobody in the line, there is only one patient, he is with the doctor, he or she is with the doctor, டாக்டர்கிட்ட அவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நமக்கு வேணுங்கிறது இது இல்லை. ஜென்ரலாக நம்ம போனோன்னாக்க எத்தனை பேர் சிஸ்டமில் இருக்காங்க, எத்தனை பேர் லைனில் இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு வேணும். ஆக நமக்கு வேண்டியது எல்எஸ். எல்எஸ்னாக்கா என்ன? எல்எஸ்னாக்கா லெங்த் ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு பேர். இந்த எஸ் அப்படிங்கிறது சப்ஸ்கிரிப்ட் ஆகப்பட்டது சிஸ்டம் அப்படிங்கிறத குறிக்கும். இங்கேயே நம்ம கியூன்னு கியூன்னு போட்டோன்னா லைனில் கியூவில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கும். அதை பற்றி நான் இது முடித்தது பிறகு சொல்கிறேன். ஸோ எல்எஸ்னாக்கா என்ன?
இப்போ நம்ம அந்த க்யூயிங் சிஸ்டம்குள்ளே நுழையும் பொழுது எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது பேர் எல்எஸ்ன்னு பேர். எக்ஸாக்டாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, எக்ஸ்பெக்டட் வேல்யூ எவ்வளவு பேரை நாம் சாதாரணமாக எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம சில சமயம் சொல்லுவாங்க அப்போனா இப்போ ஒரு 2 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்னு பேர். எக்ஸ்பெக்டட் எதிர்பார்ப்பு. எப்படி அதை எப்படி கண்டுபிடிப்போம்? எல்எஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல சிக்மா ஜே பிஜே அப்படின்னு வரும். இது என்ன? பிஜே அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், ப்ராபபிலிட்டி. ஜே அளவு மனிதர்கள் இருக்கிற ப்ராபபிலிட்டி. 2 பேர் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா P2, 3 பேர் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா P3. அதெல்லாம் பார்த்துட்டோம். ஆக இதை எக்ஸ்பேண்ட் த சம்மேஷன், கூட்டுறது. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணினோன்னா 0 × P0 + 1 × P1 + 2 × P2 + 3 × P3ன்னு போயிட்டே இருக்கும். இதில் நம்ம முன்னாடியே நம்ம இதை பார்த்துருக்கோம். சிக்மா ஜே பிஜே என்பது ரோ டு த பவர் ஜே P0 அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஆக ஜே ரோ டு த பவர் ஜே × P0 அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதில் இந்த P0ங்கிறத வெளியில் எடுத்துட்டு ஈக்குவல் டு P0 சிக்மா ஜே ரோ டு த பவர் ஜே. இப்போ இன்னொரு ரோவை இதை வெளியில் எடுத்தோம்னாக்க P0 ரோ சிக்மா ஜே ரோ டு த பவர் ஜே -1 அப்படின்னு வரும். ஏன்னா ஒரு ரோ வெளியில் எடுத்துட்டோம். இந்த ஜே ரோ டு த பவர் ஜே -1ங்கிறது கால்குலஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ரோ டு த பவர் ஜே உடைய டிஃப்ரென்ஷியலாக வரும். ஆகவே இதை வந்து P0 × ரோ × சிக்மா d/d ரோ ரோ டு த பவர் ஜே அப்படின்னு வரும். ஏன்னா நம்ம கால்குலஸில் பார்த்துருக்கோம், எக்ஸ் பவர் என் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் nx டு த பவர் n - 1 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் ரோ டு த பவர் ஜே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜே ரோ டு த பவர் ஜே -1 அது இங்கே வந்துடும். இப்போ மறுபடியும் இதை நம்ம டிஃப்ரென்ஷியலை வெளியில் எடுத்து சம்மேஷனை உள்ளே கொண்டு வந்தோம்னாக்க P0 × ரோ × d/d ரோ ஆஃப் சிக்மா ரோ டு த பவர் ஜே. இந்த சிக்மா ரோ டு பவர் ஜே இங்கே திருப்பி இதை எழுதுவோம். எல்எஸ் இஸ் ஈக்குவல் டு P0 × ரோ × d/d ரோ. இந்த சிக்மா ரோ டு த பவர் ஜே அப்படின்னு வரும்போது ரோ டு த பவர் 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 1 + ரோ + ரோ ஸ்கொயர் அப்படின்னு ஆரம்பிக்கும். நம்ம முன்னாடியே வந்து அது இன்ஃபினிட் சீரீஸ், அது இன்ஃபினிட் ஜாமெட்ரிக் சீரீஸ். ஸோ 1 + ரோ + ரோ ஸ்கொயர்னு போகும். ரோ இஸ் ஆல்சோ லெஸ் தேன் 1ன்னு நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடியே. ஏன்னா லாம்டா வந்து மியூவை விட சின்னதாக இருக்க வேண்டும், அரைவல் ரேட் கம்மியாக இருக்க வேண்டும். ஸோ ரோ இஸ் லெஸ் தேன் 1. ஸோ இன்ஃபினிட் ஜாமெட்ரிக் சீரீஸில் வந்துடும் a/1 - r அப்படின்னு போடும்போது இது d/d ரோ ஆஃப் ரோ டு த பவர் ஜே அப்படிங்கிறது P0 × ரோ × இது வந்து d/d ரோ ஆஃப் 1/1 - ரோ a/1 - r. ஸோ 1/1 - ரோ அப்படின்னு வரும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னாக்க P0 × ரோ இது 1 - ரோ டு த பவர் -1 அப்படின்னு வரும். ஸோ -1 × 1 - ரோ டு த பவர் -2 ஆக மாறிவிடும். இன்னொரு -1 வரும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. ஸோ -1 × 1 - ரோ டு த பவர் -2 × -1ன்னு வரும். ஆக +1 ஆக மாறிவிடும். ஸோ × 1/1 - ரோ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துவிடும். இது வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் × 1/1 - ரோ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த P0ங்கிறது ஏற்கனவே இட் இஸ் ஈக்குவல் டு 1 - ரோன்னு நம்ம படிச்சிருக்கோம். × ரோ/1 - ரோ த ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் வில் இந்த 1 - ரோ இதில் கேன்சல் ஆகி ρ/1 - ரோ அப்படின்னு வரும். அல்லது ஈக்குவல் டு λ/μ - λ. ரோ வந்து நீங்கள் λ/μன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணினா
ரோ பை 1 மைனஸ் ரோன்னு சொல்லலாம், லாம்டா பை மியூ மைனஸ் லாம்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் எல்எஸ் அப்படிங்கிறதுடைய டெரிவேஷன். இந்த எல்எஸ்ங்கிறது என்ன? சாதாரணமாக நம்ம அந்த கியூவிங் சிஸ்டம்குள்ளே நுழையும் பொழுது எவ்வளவு பேர் சிஸ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது, எவ்வளவு பேரை நாம் எதிர்பார்க்கலாம், எக்ஸ்பெக்டட் லெங்த் ஆஃப் தி சிஸ்டம் அப்படிங்கிறது எல்எஸ். இப்போ லாம்டா ஈக்குவல் டு 4, மியூ ஈக்குவல் டு 5 அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், அதாவது 4 per hour வராங்க, 5 per hour சர்வீஸ் ஆகுது, எல்லாமே எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அதுக்குன்னு 4 per hourன்னு வராங்கன்னா 15 நிமிஷத்துக்கு கரெக்டாக ஒருத்தர் வராருன்னு அர்த்தம் இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், தோராயமாக 4 பேர் ஒரு ஹவர், எப்போ வேணால் வரலாம், ஆனால் ஒரு ஹவருக்கு 4 பேர் வருவாங்க அப்படிங்கிறது இந்த லாம்டா. ஸோ இதை பண்ணினா லாம்டா பை மியூ மைனஸ் லாம்டா 4 by 5 minus 4, 4 by 5 minus 4, 1 is equal to 4. இது 4, இது 5 ஆக இருந்தால் ரோ என்பது 0.8, 0.8, 4 by 5, 0.8 divided by 1 minus 0.8, 0.2, 0.8 by 0.2, 4. ஸோ 4ன்னு வந்துடும். LS is equal to 4. சாதாரணமாக 4 பேர் எதிர்பார்க்கலாம் அந்த இடத்துல. இப்போ நம்ம ஒரு நாள் அங்கே போகிறோம், அப்போ அது ஒரு மருத்துவர் அப்படின்னு வைத்துக்கொண்டு ஒரு நாள் அங்கே போகிறோம்னு பார்த்தா அன்றைக்கின்னு பார்த்து யாருமே இல்லையே, அப்படி 4ன்னு சொன்னீங்களேன்னா அது 4 எதிர்பார்க்கறது தான். ஒரு நாள் யாருமே இல்லாமல் இருக்கலாம், ஒரு நாள் 10 பேர் கூட இருக்கலாம். ஆனால் எதிர்பார்ப்பு கூட்டி கழித்து பல நாட்கள் வச்சு எதிர்பார்த்த மதிப்புன்னு 4 பேர் இருக்க சான்ஸ் இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறது இந்த எல்எஸ். இதை தவிர 3 விதமான மெட்ரிக்ஸ் இருக்குது. மொத்தம் 4 மெட்ரிக்ஸ் இருக்குது. எல்எஸ், எல்கியூ, WS, WQ அப்படின்னு 4 மெட்ரிக்ஸ் இருக்குது. இதில் எல்எஸ்ங்கிறத பார்த்தோம். இந்த ஒரு சின்ன உதாரணத்தை வைத்துக்கொண்டு எல்எஸ்ங்கிறது 4 அப்படிங்கிறத பார்த்தோம். எல்கியூங்கிறது என்ன? நம்ம அதே மாதிரி நுழையும் பொழுது லைனில் எவ்வளோ பேர் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்கியூ. எப்போ லைன் உண்டாகும்? சிஸ்டத்தில் ஒருத்தருக்கு மேலே இருந்தால் தான் லைன் உண்டாகும். சிஸ்டத்தில் யாருமே இல்லைன்னா டாக்டரோ மருத்துவரும் ஃப்ரீயாக இருப்பார், யாரும் கிடையாது. ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க நேராக மருத்துவர் ஃப்ரீயாக இருக்கிறதுனால மருத்துவர்கிட்ட போயிடுவாங்க. 2 பேரும் அதுக்கு மேலே இருக்கும்போது தான் லைன் வரும். ஆக இந்த எல்எஸ்ஸுக்கும் எல்கியூக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, ஆனால் -1 ஆகாது. நம்ம என்ன நினைப்போம், இப்போ இத்தனை பேர் இருக்காங்க, இல்லை 1 கழிச்சோன்னா கியூ வந்துடும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி வராது. காரணம் என்னென்னா சில சமயத்தில் யாருமே இல்லாமல் இருக்கலாம், அப்போ மருத்துவர் ஃப்ரீயாக இருக்கலாம். ஆக இந்த எல்எஸ்ஸுக்கும் எல்கியூக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. எல்எஸ் இஸ் ஈக்குவல் டு எல்கியூ ப்ளஸ் ரோ ப்ளஸ் லாம்டா பை மியூ ப்ளஸ் ரோ. ஆக இதை வைத்து கொண்டு பார்த்தால், இந்த கணக்கை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் எல்கியூங்கிறது எல்எஸ் 4, 4 minus 0.8 which is equal to 3.2. சாதாரணமாக 3.2 பேர் எதிர்பார்க்க. எப்படி 0.2 வருது? வரலாமா? மனிதர்களாச்சே, முழு எண்ணாக தானே இருக்கணும், 2 பேர் 3 பேர் இருக்கலாம், எப்படி 3.2ன்னு சொல்கிறீங்கன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படிங்கிறதுனால அது உண்டு. இப்போ 3.2 பேர் அங்கே இருக்க போகிறதில்ல, 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், அதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது 3.2 வருது அப்படின்னு சொல்லிடலாம். இந்த டபிள்யூங்கிறது என்னது? WS அப்படின்னாக்க நம்ம எத்தனை நேரம் இந்த சிஸ்டத்தில் நம்ம இருப்போம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது W. எல்லுங்கிறது எண்ணிக்கை, மனிதர்கள் எண்ணிக்கை, டபிள்யூங்கிறது நேரம். ஸோ இந்த எல்எஸ்ஸுக்கும் WSக்கும் ஒரு தொடர்பான ஈக்குவேஷன் இருக்குது. அதற்கு பெயர் லிட்டில்ஸ் ஈக்குவேஷன் என்று பெயர். லிட்டில் LITTLE அப்படின்னு ஒரு மனிதர், அவர் பெயர் வைக்கப்பட்ட ஈக்குவேஷன், லிட்டில்ஸ் ஈக்குவேஷன் என்று பெயர். ஸோ LS is equal to lambda into WS. LS is equal to lambda into WS. LQ is equal to lambda into WQ. இதான் லிட்டில்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறது. லிட்டில்ஸ் ஈக்குவேஷனை வைத்து கொண்டு பார்த்தால் WSங்கிறது என்ன? LSங்கிறது 4, இங்கே நம்ம பார்த்துட்டோம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் LSங்கிறது 4, லாம்டாங்கிறதும் 4. ஆகவே WS அப்படிங்கிறது 1. 1 மணி, 1 hour ஆகும்
சாதாரணமாக இந்த மருத்துவர் இந்த மாதிரி வராங்க, இவ்வளோ சர்வீஸ் நடக்கிறதுன்னா இப்படி போனீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கொடுக்கணும். அந்த 1 மணி நேரம் எதிர்பார்த்த நேரம், அதில் சில நேரங்கள் நீங்கள் லைனில் இருப்பீங்க, சில நேரங்கள் மருத்துவர்கிட்ட இருப்பீங்க. ஆனால் மொத்தம் ஒரு 1 ஹவர் ஆகும் இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வரத்துக்கு, எல்லாம் முடிச்சுன்னு வரத்துக்கு. அப்படிங்கிறது WS. அப்படிங்கிறது WQ என்பது இங்கே பார்த்தீங்கன்னா WQங்கிறது 3.2 divided by 4 which is 0.8. 0.8 ஹவர், 48 நிமிடங்கள் நீங்கள் சாதாரணமாக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கலாம். மருத்துவர் 5 பேர் பெர் ஹவர் பண்ணுறாரு. ஆக 12 நிமிடங்கள் நீங்கள் மருத்துவரோடு இருப்பதற்கு சான்ஸ் இருக்குது. ஆக 1 ஹவர் மொத்தம், அதில் 48 நிமிஷம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெயிட்டிங் டைமாக, 12 நிமிஷம் சர்வீஸ் டைமாக எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக நடக்கிறது கொஞ்சம் மாறி இருக்கும். 40, 20 இருக்கலாம், 50, 10 கூட இருக்கலாம். ஆனால் மொத்தம் 48 நிமிஷம் ஆகும். ஸோ இந்த மாதிரி லாம்டா மியூங்கிற ரெண்டும் நமக்கு ஒரு கொடுக்கப்பட்டால் இந்த 4 இதையும் நம்ம கண்டுபிடிச்சு நம்மளால் சொல்ல முடியும். இதே விஷயங்களை ஒரு உதாரணத்தை மறுபடியும் எடுத்துக்கொண்டு அடுத்த பாடத்தில் இதையும் படிக்கலாம். இதை தவிர இந்த கியூயிங் மாடலில் வேறு சில மாடல்களையும் அடுத்த பாடத்தில் நம்ம படிக்கலாம். நன்றி. அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.